மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம். அதுதான் அந்த நோக்கம். இந்த போராட்டம் முடிய சொல்ல, இந்த பிரச்சார பயணம் முடிய சொல்ல, தேர்தலில் மக்களை காத்து தமிழகத்தை மீட்டு எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம்ன்றதான் எங்களுடைய கோஷம். அதுக்கு வாழ்த்து சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? அப்ப எதுக்கு வாழ்த்து சொல்றாரு? ஒரு வாழ்த்துன்றது எதுக்கு சொல்லுவீங்க? அந்த பயணம் வெற்றி பெறணும் தானே வாழ்த்த முடியும். எடுத்துக்கிறோம். அது இல்ல, திமுகவுக்கான மிரட்டலா கூட இருக்கலாம். அதுதான் இவரும் வந்து அதுதான் அவர் கட்சியில நான் பம்மருதுன்றது கேட்டதுக்கு நீங்க கேட்டீங்களே, அதுக்கு சொல்ற ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்திலையும் பதற்றத்திலையும் அவர் இருக்கிறாருன்றதா, பதற்றத்திலையும் இருக்கிறாரு. அதனுடைய விளைவு அவர் பதற்றல்ல இறங்கிட்டாருன்றதுதான். அடுத்த கட்ட தலைவர்கள் இவருடைய நிலைப்பாட்டை முழுமையா ஏற்காம இவர் கொண்டு போய் திமுக கிட்ட அவங்களெல்லாம் ஒப்படைச்சிட்டாரு. அவங்க வந்து இவரை நம்புறதை விட திமுகவை நம்புறாங்க. அவங்ககிட்ட வன்னியரசு கூட வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு தரல. வன்னியரசுனா பல நேரங்களில் உண்மையை பேசிடுறாரு. அவர் வந்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை அது யாருக்கு எதிராக இருந்தாலும் வெளிப்படையா பேசுறாரு. அதனால அவரை கூட திமுக விரும்ப மாட்டாங்க. 9 இடங்கள் போட்டியிட்டு 9 இடங்கள் அம்மா தந்ததுக்கு காரணம் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்பதான் வந்து அங்கீகாரம் பெற முடியும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படியாற்றுகின்ற ஒரு கட்சி அங்கீகாரம் பெறணுன்றதுக்காக எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அங்கீகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வாங்கி தந்தோமோ, அது போல இவங்களுக்கும் வாங்கி தரணும்னு அம்மா முடிவு எடுத்து அதை செஞ்சாங்க. இவர் சொல்லியும் கேட்கல. அதனால இவர் அம்மா கூப்பிட்டு இவருக்கு மரியாதை கொடுத்து இவர் சகோதரி அம்மாவை வந்து உரிமையோட பேசினாங்கன்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியோட எல்லாம் இருந்த நேரம். ஆனா அவங்க 2 பேரும் திமுகவுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வந்து போதுமான இடம் தெரியலன்னு சொல்லிட்டு அது ஒரு காரணத்தை காட்டி இவர் வந்து அதிமுக கூட்டிலிருந்து வெளியே போனாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவர் தனக்கு பின்னால் இருக்கின்றவர்களை தன்னை பின்பற்றுகிறாங்க, அது வேற. ஆனா இவர் எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறது இல்லை.